ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜே ஹோப் ஒய் அண்ட் ஒன் ஷாட். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜே ஹோப் ஒன் ஷாட் நேம் மை லவ்லி பாய் ஃப்ரெண்ட். ஆர்மிஸ், நம்மளோட அந்த எஃப்எஃப்ல ஒய்யனுக்கு ஒரு க்யூட்டாக பேர் வச்சுருவோமா? அவங்க பேர் தான் மோமோ. பேர் வைக்கிறது எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ நாள் ஒய்யன் ஒய்யன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ இதே மாதிரி பேர் வச்சு எடுப்போமா, இல்லை நார்மலாக ஒய்யன்னே கூப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ஜே ஹோப் வேர்ல்டுக்குள்ளே போகும். ஸ்டார்டிங் சீனில் ஒரு குட்டி பொண்ணு, அதுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அது ஓடி போயிட்டு, ஐயையோ அண்ணா இங்கே இல்லை, இப்போ தான் நம்ம அது எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிட்டு, என் அண்ணன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவே ஒரு பொம்மையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் இப்போ ரூம்குள்ளே இல்லை, இதுதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு டிஷர்ட்டு, ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாய் பேண்டோட டிஷர்ட்டு. அது நம்ம ஜேஹோக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுதான் நமக்கான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை எடுத்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுறாங்க. அதை நம்ம ஜேஹோப் பார்த்துடுறாரு. அந்த குட்டி பாப்பா ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜேஹோப் அப்படியே கதவை சாத்திடுறாரு. அதை அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு திரும்பி பார்க்குது. ஐயோ நீயா, ஏன்டா இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. இங்கே வா, என் ரூமுக்குள்ளே போயிட்டு நீ என் டிஷர்ட்டை தானே எடுத்த அப்படின்னு. டிஷர்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. நீ ஒன்று போட்டிருக்கியே அதான், நீ அதே மாதிரி என்னோட டிஷர்ட்டை எடுத்தலை, ஒழுங்காக அதை என் கையில் கொடுத்துரு. அப்படி இல்லைனா உனக்கு பிடிச்ச அந்த பன்னி பொம்மையை பிச்சு போட்டுருவேன் அப்படின்றாரு. இல்லை பிக்காத, நான் கொடுத்துட்றேன், ஆனால் நீ என் பன்னி பொம்மையை கொடு அப்படின்றாங்க. உன் பன்னி பொம்மை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த குட்டி பாப்பாவை தூக்கி அங்கிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு டிஷர்ட் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இது ஓடி போயிட்டு கூடடான்னு சொல்லிட்டு காலில் எட்டி வச்சு அடிச்சிட்ருக்கு. இப்போல்லாம் நீ பண்ணனா வச்சுக்கவேன், தூக்கி உன்னை வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிக்குது. அம்மா இவன் என்னோடதை எடுத்துகிட்டு தரமாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அம்மா அங்கேருந்து வராங்க. ஜேஹோப், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு அவளை அழ வச்சிட்ருக்க? அம்மா, உங்களுக்கே தெரியும் யார் மேலே தப்புன்னு. அம்மா, இவன் தான் என் பன்னி பொம்மையை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு தரமாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், உனக்கு பிடிச்ச டான்ஸ் கிளாஸ் அங்கே உன்னை போக விடாமல் பண்ணி விட்ருவேன். நானே உனக்கு டான்ஸ் கிளாஸ் வேணால் சொல்லித்தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரு. என்னது, நீயா? ஐயோ வேணாம்ப்பா, எனக்கு ஒன்று நீலாம் சொல்லித்தர வேணாம், நீ கஷ்டமாக ஸ்டெப்பெல்லாம் போடுவேன், அது எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நான் சொல்கிறத கேளு, இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திக்கிட்டே அம்மா பின்னாடி போகிறாங்க. தென் அம்மா வந்துட்டு ஜேஹோப்பை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீ அவளை வம்பிழுக்காத, சண்டை போடாத, நானும் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ அதனால் அங்கே போக போகிறோம், அவளை நீ 2 நாள் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அம்மா, முடியவே முடியாது, அவளை எப்படி நான் பார்த்துப்பேன்? சத்தியமாக அதை நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. நீ காலேஜுக்கு லீவ் கூட போட்டு பார்த்துக்கோ, ஆனால் அவளை பார்த்துக்கோ, தயவு செஞ்சு அவளை அழ வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இதை நீங்கள் இப்போயே சொல்லுங்களேன், சொல்லிட்டு போங்க. இல்லை வேணாம், அவள் அழ ஆரம்பிச்சிருவா, ஸோ நாங்கள் சொல்லாமல் போகிறோம், தயவு செஞ்சு அவளை டான்ஸ் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றாங்க. அம்மாம்மா வேணாம்மா, எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குமா, அதெல்லாம் தெரியாது, நீ கூட்டிகிட்டு போகிற, இல்லைனா உன்னை அவ்வளோதான், அவள் மட்டும் அழுதான்னு வச்சுக்க உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் இப்போ டான்ஸ் கிளாஸும் விட்டுட்டு அம்மா போயிடுறாங்க. நம்ம டான்ஸ் கிளாஸும் 5 to 7 o'clock தான் முடிஞ்சிடுது. ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம ஜங்ஷி உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி பாப்பா ஓடி வந்து, நீ ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நீ அழுதனா எனக்கும் அழுக வருது, அழாத அப்படின்னு சொல்லுது. என் அம்மாப்பா இன்னும் வரல, எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அழுது. நீ அழாத, நான் போய் என் அக்காவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இங்கே வாயேன், அங்கே பாரு, அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்குது. எந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஐயையோ இவன் அம்மா இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்ஷி நீ அழாதம்மா, இரு நான் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கால் பண்ணுறாங்க. ஆண்டி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு அழுதுட்ருக்கா, இன்னும் நீங்கள் கூப்பிட வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னது, கூப்பிட இன்னும் ஜேஹோப் வரலையா? இருமா ஒரு நிமிஷம், நான் வரேன்னு சொல்லிட்டு ஜேஹோப்புக்கு கால் பண்ணுறாங்க. டேய், நீ எங்கடா இருக்க? உன் தங்கச்சி நீ போய் கூட்டிகிட்டு வரலையா? அவள் அழுதுட்ருக்கா பாரு அப்படின்றாங்க. ஐயையோ அம்மா, நான் மறந்துட்டேம்மா அப்படி ஒரு ஆள் இருக்கிறதவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் நீ போய் அவளை கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நான் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அம்மா போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்த்தா நம்ம ஜேஹோப் உட்காந்து கேமிங் சென்டரில் கேம் விளையாடிட்டுருக்காரு. தென் இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது, அப்பையும் வரவே இல்லை. ஜங்ஷி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. மூவை போய் சமாதானப்படுத்துகிறாங்க. நீ அழாத, வா நம்ம கடைக்கு போகலாம், உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்புறம் உன் அண்ணன் வந்துடுவாங்கல்ல, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ மியா, ஜங்ஷி, மோமோ 3 பேரும்
கடைக்கு போகிறாங்க. அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மியா ஜங்ஷியை பார்த்துட்டு, நீ அழாத, நம்ம அந்த கேமிங் சென்டரில் போய் விளாட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜங்ஷி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்ஷி ரொம்ப அழ ஆரம்பிக்குது. ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அங்கே என் அண்ணன் உட்காந்துருக்கான், என்னை விட்டுட்டு அவன் கேம் விளையாடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது. யார் உன் அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தோ அவன் தான், அந்த க்ரீன் கலர் ஷர்ட் அப்படின்றாங்க. ஓ வா நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா முதுகுலேயே போய் ஒரு அடி வைக்கிது. இப்போ ஜங்ஷி அடித்தது நம்ம ஜேஹோப்புக்கு வலிக்கவே இல்லை. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா மோமோ. ஏங்க என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரு. நான் ஒன்றும் உங்களை அடிக்கலை. அப்போ மறுபடியும் காலில் ஒரு மிதிக்கிறாங்க. என்ன காலில் மிதிக்கிறீங்க, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஷி இப்படி கூப்பிடுறாங்க. யாருன்னு நம்ம ஜேஹோ பார்க்குறாரு. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? டான்ஸ் கிளாஸ் போகிறேன்னு இந்த வயசில் சுற்றிட்டு கிடக்குறியா? இது யார் கூட, உன் ஃப்ரெண்டா? இந்த பொண்ணை யார் இப்படி விட்டுருக்காங்க? அவங்க வீட்டில் பொறுப்பே இல்லையா? பாப்பா உன்னோட வீட்டிலேருந்து யாரும் வரலையா, என்ன தனியாக சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் ஒன்றும் தனியாக சுற்றலை. உங்கள் தங்கச்சி நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி விட்டுட்டு போவீங்க பாருங்க. அவள் அழுதா எனக்கே அழ வந்துருச்சு. நான் ஒன்றும் தனியாலாம் வரல, எனக்கு என் கூட என் அக்கா இருக்காங்க. ஆனால் பாருங்க ஜங்ஷி எவ்வளோ தனியாக இருக்கா. நீங்கள் அவள் அண்ணா தானே, அவளை பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? சரி உன் கூட வந்தது யார்? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ நிற்கிறாங்க. அட என்னங்க நீங்கள் எங்கே என் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு அலையிறீங்க? எனக்கு ரொம்பவே ஆசை. நீங்கள் எதுக்கு அவளை தனியாக விட்டுருக்கீங்க? அவளை கூப்பிட்டு போக மாட்டீங்களா? இங்கே உட்காந்து கேம் விளையாடிட்டுருக்கீங்க. இருங்க நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மோமோ அப்படியே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. யாருக்குங்க கால் பண்ணுறீங்க? உங்கள் அம்மாவுக்கு தான். தனியாக இங்கே உட்காந்து விளையாடிட்டுருக்கீங்களே, ஜங்ஷியை கூப்பிட்டு போகாமல். இல்லை வேணாம், தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் அவளை கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்றாரு. ஜங்ஷி ஜேஹோப்போட கையை பிடிச்சி, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுது. சரிவா கடையில் போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க, வா போகலாம். அம்மாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்ல. என்னது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜங்ஷி கேட்குது. ஒன்றும் இல்லை, வா போய் சாப்பிட்டு போகலாம், நம்ம அம்மாவுக்கு அப்படியே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ போகிறாங்க. நீங்கள் வேணா எங்கள் கூட வந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கூப்பிட்றாரு. இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா? ஆமாம், என் அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ நானும் என் சிஸ்டரும் தான் இருக்கோம். சரி நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மிஸ் எங்கள் கூட வாங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி கூப்பிடுது. இல்லைம்மா வேணாம், நீ சாப்பிடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா அம்மா வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மியாக அழ ஆரம்பிக்குது. அச்சோ நான் வேறு அப்படி சொல்லிட்டேனே. சரி நம்ம வேணா இன்றைக்கி ஜங்ஷி கூட உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மியா ஒத்துக்குது. தென் இவங்க 4 பேரும் பக்கத்தில் ஒரு குட்டி கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட போகிறாங்க. ஜங்ஷி வா நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியா கூப்பிடுது. இங்கே நம்ம மோமோ ஜேஹோப்பு முழிக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நம்ம இப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஷை ஆகிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜங்ஷி வேணாம், நான் வேணா இன்றைக்கி மோமோ அக்கா கூட உட்காந்துக்கிறேன், நீ ஏன் அண்ணா கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்ஷி பாப்பா கேட்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. என்னப்போ நம்ம மோமோ அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஜங்ஷி பாப்பா அதை பார்த்துட்டு ஹாய் ஆண்டி, நானும் இன்னைக்கு மோமோ அக்கா கூட தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஓ அப்போ மியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே ஃபோனை வாங்கி மியாவை அப்படி வீடியோ காலில் காமிக்குது. அப்போ ஜங்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி உங்க பின்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, அது யாருன்னு காமிங்க, எனக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுது. வீடியோ காலில் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜங்ஷியோட அம்மா. அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அச்சோ பார்த்துடுச்சு நம்ம பாப்பா, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜேஹோப் வந்துட்டு அந்த ஃபோனை கட் பண்ணு அப்படின்றாங்க. இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி கிட்ட அவங்க அம்மா பேசுகிறாங்க. நானும் அப்பாவும் ஊருக்கு வந்திருக்கோம், ஃபங்க்ஷன் அதை முடிச்சுட்டு உடனே வந்துடும், ஓகேவா உன்னை பார்க்க அப்படின்றாங்க. அப்படியே அழ ஆரம்பிக்குது அந்த பாப்பா. அழாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு மியாவுக்கும் அம்மா ஞாபகம் வந்து மியாவும் அழ ஆரம்பிக்குது. 2 பேர்த்தையும் இப்படி ஒன்றா உட்கார வச்சு மோமோ ஃபோனை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நானும் அப்புறம் இவர் பேர் தெரில, நாங்கள் 2 பேருமே உங்களை பார்த்துக்குறோம், அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜங்ஷி கத்துது, ஜேஹோப். இந்த ஜேஹோப்பும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மியா பாப்பா இன்னும் அழ ஆரம்பிக்குது. அதெல்லாம் முடியாது, எனக்கு அம்மா வேணும்னு சொல்லுது. அப்போ ஜேஹோப் மியா பக்கத்தில் உட்காந்துட்டு
எங்க வீட்ல ரொம்பவே கியூட்டான ஒரு பன்னி பொம்மை இருக்கு. அது என் ரூம்ல தான் இருக்கு. நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன் அப்டின்றாரு. அப்போ ஓகே அப்டின்னு சொல்லிட்டு ஜேஹோப்ப ஹக் பண்ணிக்குது. அப்ப நம்ம ஜங்ஷி அப்டியே மொறைக்குது. "அப்ப நீ என் பொம்மைய உன் ரூம்குள்ள தான் வச்சிருக்கியா? இருடி உனக்கு இருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. அப்ப நம்ம ஜங்ஷி, "மொமோ அக்கா நீங்களும் என் கூட வாங்க" அப்டின்னு சொல்லுது. அப்ப நம்ம ஜேஹோப், "ஏய் அதெல்லாம் கூடாது. நம்ம வீடு இங்கிட்டுல இருக்கு. நம்ம இங்கிட்டு தான் போவோம். அவங்க வீட்டுக்கு நம்ம எப்படி போ முடியும்?" அப்டின்றாங்க. ஆக்சுவலி இவங்க வீட்டுக்கு போற சைடுல தான் நம்ம மோமோ வீடு இருக்கும். மோமோ புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு இவ கூட வரது இஷ்டம் இல்ல. "இல்ல எங்ககிட்ட ஸ்கூட்டி இருக்கு. நாங்க அதுல போய்க்கிறோம்" அப்டின்றாங்க. அப்போ ஜங்ஷி, "டான்ஸ் கிளாஸ்க்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமே." அப்போ கரெக்டாக மழை வேற வந்துடுது. ஸோ இதோ கொடை இருக்குல்ல, நாங்கள் இதை வச்சு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கொடையை எடுத்து மியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. "அண்ணா நீ ரொம்பவே ஓவராக பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஷி சொல்லுது. "இங்கே வா, உனக்கு என்ன, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா இந்த பொண்ணு கூட சுற்றிட்டாள இவ? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நீ என்னை விட்டுட்டு கேம் விளையாடிட்டு இருப்பியா? இரு நான் அம்மா கிட்ட வந்து உன்னை நல்லா போட்டு கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுது. "போட்டு கொடுக்காதம்மா, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன்" அப்படின்றாரு. "அப்போ நீ என் பன்னி பொம்மையை ஒழுங்கா என் கிட்ட கொடு." "நீ என்ன சொன்ன? என் பன்னி பொம்மையா மியா கிட்ட கொடுக்குறியா? அப்போ உன் டிஷர்ட்டை நான் மோமோ அக்காவுக்கு கொடுத்துருவேன், ஓகேவா?" அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கு. அதில் நம்ம ஜங்ஷி உட்காந்துருக்காங்க. கீழே இப்படி குனிஞ்சு, "உனக்கு மோமோ அக்கா பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "மோமோ அக்கா." "சரி அப்போ மோமோ அக்கா கூடயே வா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. அது பாட்டுக்கு முழிச்சிட்ருக்கு. அப்படியே கத்த ஆரம்பிக்குது, "அண்ணா அண்ணான்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பார்க்குது. திடீர்னு நம்ம ஜேஹோப் வந்து நிற்கிறாரு. "இப்போ சொல்லு, உனக்கு மோமோ அக்காவா இல்லை நானா?" "மோமோ அக்கா சாரி அண்ணா, நீ தான் எனக்கு முக்கியம், வா நான் வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லுது. "மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோமோ அக்கா மோமோ அக்கான்ட்டு இருந்தீங்க, அப்படி மோமோ அக்கா உன்னை என்ன தான் பண்ணாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ கூட தான் மியா மியான்ட்ருந்த, மியா உனக்கு என்ன பண்ணுச்சு? என் பன்னி பொம்மையை கொடுக்குற, என்னை விட உனக்கு மியா தானே முக்கியம், போ" அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. "பாரியா என் தங்கச்சிக்கு பொசசிவ்லாம் ஆகுதா" அப்படின்றாங்க. "நீ கூட தான்." தென் மோமோ அப்படியே கரெக்டாக அந்த டான்ஸ் கிளாஸ்க்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போகலாம் அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. தென் இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த மியா ரொம்ப அழ ஆரம்பிக்குது. "நீ ஏன் அழற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அம்மா வேணும், எனக்கு அம்மா கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லுது. அப்போ "நான் அக்கா பாவம், நானும் அழவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேணாம்க்கா" அப்படின்றாங்க. "அப்போ நீ அழுதனா எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல" அப்படின்றாங்க. "இன்னைக்கு வா, நீ ஏன் கூட வந்து படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. தென் இந்த இடத்துல அப்போ நம்ம ஜேஹோப் அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு ஸ்ப்ரைட் பாட்டில் எடுத்து குடிச்சிட்ருக்காரு. நம்ம ஜங்ஷி பார்க்குது. "அம்மா" அப்படின்னு சொல்லுது. "எங்கடி அம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அம்மா எனக்கு அம்மாவை பார்க்கணும்" அப்படின்றாங்க. "நீ இப்போ தூங்கலைன்னா உனக்கு அடிச்சு வச்சிருவேன்" அப்படின்றாரு. "ஐயையோ பண்ணாலும் பண்ணிடுவான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா தூங்க ஆரம்பிக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேஹோப் மேலே ஏறி உட்காந்து, "எழுந்துருடா எழுந்துரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு, எழுந்துரு" அப்படின்றாரு. "என்னது டைம் ஆயிடுச்சா? நான் உனக்கு என்றைக்குமே இல்லாமல் இன்னைக்கு பொறுப்பு வருது, இன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவ், இன்னைக்கு சாட்டர்டே" அப்படின்றாரு. "ஆனால் எனக்கு பசிக்குது" அப்படின்றாங்க. "அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா எனக்கு சமைச்சு கொடு" அப்படின்றாங்க. "சரி இரு உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு போயிட்டு அந்த கப் நூடுல்ஸ் எதாவது செஞ்சு கொடுக்குறாரு. "எனக்கு இது வேணாம்" அப்படின்றாங்க. "இது வேணாண்ணா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இதுதான் சமைக்க தெரியும்" அப்படின்றாங்க. "நம்ம வேணா வெளியே போய் சாப்பிட்லாமா நேற்று மாதிரி" அப்படின்றாங்க. "அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை, ஒழுங்கா சாப்பிடு" அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. "வா டிவி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கூப்பிடுறாரு. அப்போ நம்ம ஜேஹோப் மட்டும் ஸ்ப்ரைட் பாட்டில் எடுத்து குடிச்சிட்ருக்காரு. "எனக்கு" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. "வேணா போய் எடுத்துக்கோ, அது ரொம்ப ஹைட்டாக இருக்கே" அப்படின்றாங்க. "வேணும்னா எடுத்துக்கோப்பா, எனக்கு தெரியாது" அப்படின்றாரு. அந்த பாப்பா கத்த ஆரம்பிக்குது. "ஐயையோ கத்தாத, இரு நான் எடுத்துறேன்னு" சொல்லிட்டு தென் 2 பேரும் குடிக்கிறாங்க. நம்ம ஜேஹோப் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை அப்படியே அந்த ஜங்ஷியும் பண்ணிகிட்ருக்கு. வாயில் வைக்கும்போது அதுவும் வாயில் வைக்குது, கையில் எடுக்கும்போது அதுவும் கையில் எடுக்குது. என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே பண்ணிகிட்ருக்கு. "நீ இப்போ எதுக்கு என்ன மாதிரியே பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஏன்னா நீ தான் என் அண்ணனாச்சே." நீங்கள் நம்ம மோமோ எழுந்து அவங்க தங்கச்சியை குளிப்பாட்டி விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. "அக்கா உனக்கு சமைக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மியா கேட்குது. "ஏன் நீ சமைச்சு சாப்பிட்டது இல்லையா?" "ஆமாம், நீ எனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லைல்ல." நான் எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு" அப்படின்றாங்க. மியா சாப்பிட்டுட்டு, "அக்கா இனிமேல் நீ எனக்கு சமைச்சு தெரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குது. "அதெல்லாம் முடியாது, இந்த 2 நாள் தான், அதுக்கப்புறம் அம்மா வந்து சமைச்சு கொடுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்லுது. "அக்கா" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உன்கிட்ட ஒன்று கேட்கணும் மியா" அப்படின்றாங்க. "என்ன சொல்லுக்கா?" "ஜங்ஷி நறுக்கு சாப்பிட்ருப்பாளா? அவள்கிட்டயும் அவங்க வீட்லேயும் அம்மா அப்பா இல்லைல்ல" அப்படின்றாங்க. "ஆமாக்கா எனக்கு தெரியல, ஜங்ஷியை பார்க்கணும் போல இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லுது.
என்ன பண்ண முடியும்? அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. இன்றைக்கி தான் டான்ஸ் கிளாஸ் வருவாள்ல, இன்றைக்கி சாட்டர்டே எப்படி டான்ஸ் கிளாஸ் வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்ல அக்கா, நம்ம வேணா ஜேஹோ வீட்டுக்கு போகலாமா? அவங்க எனக்கு பன்னி பொம்மை வாங்கி தரேன்னாங்கல்ல, அவங்க வீட்டில் இருக்குன்னாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்க கொடுக்குற எதையும் நீ வாங்கக்கூடாது, நான் வேணா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு அவர் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அந்த பொம்மை தான் வேணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ எதுக்கு அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்க? அவனை பற்றி பேசாத விடு அப்படின்றாங்க. அக்கா, உனக்கு ஏன்க்கா கோவம் வருது? இல்லை, அப்போல்லாம் பண்ணக்கூடாது, மற்றவங்க கொடுக்குற எதையும் நீ வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. தென் அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்ஷிக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்ஷி ஓடி போய் அழுதுட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிக்குது. நீ ஏன் அப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, என்னை விட்டு இனிமேல் போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுது. இனிமேல் நான் போக மாட்டேன், ஐம் சாரி அப்படின்றாங்க. அம்மா, எனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு ஜேஹோப் கிட்ட போய் ஒம்பளுக்குது. இங்கே பாரு, எனக்கு அம்மா பொம்மை வாங்கி கொடுத்தாங்க. வேணாம்மா, அப்போ அந்த பன்னி பொம்மையை நான் மியா கிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு கொடு அப்படின்றாங்க. இல்லைப்பா, நான் மியாவை பார்க்க போகிறேன், ஸோ மியாவுக்கு தான் அதை கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. அப்போ மோமோ அக்கா வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லி ஜங்ஷி கேட்குது. எப்போ பாரு மோமோன்ட்டு, நான் மியான்னு தானே சொன்னேன், மோமோ வீட்டுக்கு நான் சொன்னேன். ஆமாம், மோமோ அக்கா தானே மியாவோட அக்கா, அதான் கேட்டேன். நான் மியாவை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி அங்கேருந்து கிளம்பிடுது. மியா, இங்கே வா, இங்கே பாரு, அம்மா அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாங்க. அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சந்தோஷமாக ஹக் பண்ணுது. அந்த சந்தோஷத்துலேயும் அம்மா அப்பாவை பார்க்காதலையும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் பாப்பா நிற்கிது. என்னை மன்னிச்சிருமா, அழாத, இனிமேல் இப்படி விட்டு போக மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போனா என்ன, இனிமேல் எங்கேயும் விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்குது. ப்ராமிஸ், இனிமேல் விட்டு போக மாட்டேன் அப்படின்றாங்க. தென் நம்ம மியாவோட அம்மாவும் ஜங்ஷியோட அம்மாவும் சேம் டைமில், மியா உனக்கு ஒரு குட் நியூஸ், ஜங்ஷி உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறாங்க. நாளைக்கு நீ, அப்பா, நான், ஜேஹோப் நம்ம 4 பேரும் பீச் போகிறோம். அந்த இடத்துக்கு மியாவோட ஃபேமிலியும் வராங்க அப்படின்றாங்க. அப்படியே இங்கே சேம் டைமில் நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறோம். அங்கே நம்ம ஜங்ஷி ஃபேமிலிலாம் வர போகிறாங்க அப்படின்றாங்க. அந்த 2 குழந்தைங்களும் அவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஓடி போய், அக்கா நம்ம பீச் போகிறோம்ல, அப்போ ஜேஹோப் பண்ணாங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மியா கேட்குது. அதை ஏன் நீ என்கிட்ட வந்து கேட்குற? எனக்கெல்லாம் தெரியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபோனை பார்த்துட்ருக்காங்க. அக்கா, நீ என்ன ஃபோனில் பார்த்துட்ருக்க? இதோ டான்ஸ் கிளாஸ் சம்மந்தமாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. சரி, உனக்கு ஜாலியாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. பீச்சுக்கு போகிறது என்ன ஜாலி, நான் வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ வர, ஜங்ஷி ஃபேமிலியும் வராங்க அப்படின்னு சொல்லுது. மியா, அப்போனா அந்த திமிரு பிடிச்ச பையனும் வருவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திமிரு பிடிச்சவனா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குது. அதான் ஜங்ஷியோட அண்ணா, அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அவங்க வருவாங்க, ஜங்ஷி ஃபேமிலியாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவன் வந்தால் நான் வரலப்பா அப்படின்றாங்க. அக்கா, அவன் வந்தால் உனக்கு ஏன், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் தெரியாது, நீ வரலைன்னு வச்சுக்கவன், அப்புறம் ஜேஹோப் கிட்டே போய் நீ அவனை திமிரு பிடிச்சவன் சொன்னீல, அதை சொல்லி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பிளாக்மெயில் பண்ணுது. ஐயையோ, நீ சொல்லாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அண்ணா, நாளைக்கு மியா ஃபேமிலியும் பீச்சுக்கு வராங்க, நம்மளும் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, மியா ஃபேமிலியா? நான் வரேனே, நான் தான் ஆல்ரெடி மியாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, பன்னியை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான். ஒழுங்கா என் பன்னியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி சண்டை போட்டுட்ருக்கு. அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு என் ரூமை விட்டு வெளியே போ அப்படின்றாரு. அண்ணா இரு, உன்னை நான் நாளைக்கு வச்சு செஞ்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு என் கூட ஃப்ரெண்டு இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி போயிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, இவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து மியா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றாங்க. என்னது, மியா வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் முழிக்கிறாரு. அண்ணா ஜாலி, மியா வீட்டுக்கு போகிறோம். அம்மா, உங்களுக்கு மியா வீடு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், அப்புறம் ஏமா என்ன நீங்கள் கூப்பிட்டு போகல, என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போது உனக்கு மியா அவ்வளோ க்ளோஸாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவள் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் வந்துட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணா, நீ என்ன பண்ணுற, என்ன விட்டுன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை எடுக்கும்போது, நீ எடுக்கிறியா, எடுத்து காதில் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் நினைக்கிறாரு. கரெக்டாக ஜங்ஷி காதில் வைக்கும்போது சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாரு. என் காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜேஹோப் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. தென் எல்லாமே இப்போ மியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. மியாவோட அம்மாவும் வெல்கம் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஜேஹோப்போட அப்பா எங்கே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மியாவோட அப்பா தான் உள்ளே இருக்காரே, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம், மோமோக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி கேட்குது. அவள் உள்ளே இருக்கா. ஜேஹோப்புக்கா இங்கே, ஐயையோ அவள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. பேரண்ட்ஸ் எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேஹோப்புக்கு மட்டும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐயையோ, மற்றவங்க வீட்டில் வந்து இப்படி உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மோமோவோட அம்மா,
"ஏன்ப்பா இப்படி நர்வஸா இருக்க? நார்மலா உட்காரு. உன் வீடு மாரி நெனச்சுக்கோ" அப்படின்றாங்க. ஓகே ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. தென் நம்ம ஜங்ஷி ஓடி போய், "மோமோ அக்கா என்ன பண்றீங்க? வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. இல்ல நான் வரல ஜங்ஷி" அப்படின்றாங்க. "அம்மா இங்க பாருங்க, மோமோ அக்கா வரலன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி கத்துது. "ஏன் அவ வரமாட்டேன்னு சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஷியோட அம்மா கேட்குறாங்க. "இல்ல அவளுக்கு டான்ஸ் கிளாஸில பத்தி ஏதோ பண்ணிட்டு இருந்தா" அப்படின்றாங்க. "இன்னைக்கு ஒரு நாள் தானே வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஷியோட அம்மாவும் மேலே போயிட்டு மோமோவ கூப்பிடுறாங்க. "உள்ள வாங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "வாம்மா இன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் போயிட்டு வரலாம்" அப்படின்றாங்க. அது வந்து அப்படிங்கும்போது, "இல்ல நீ வர" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஆன்ட்டி நான் வரேன்னு சொல்லிட்டு மோமோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. "அம்மா இதுக்கு தாம்மா நீங்க வேணும்னு சொல்றது" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி போய் அவங்க அம்மாவ ஹக் பண்ணிக்கிறாங்க. மியா இப்படியே கையை கட்டிட்டு பார்த்து நின்னுட்டு மோமோவை மறைச்சிட்டு இருக்காங்க. தென் மோமோவும் கீழே வராங்க. "இந்த திமிரு பிடிச்சவன் இங்கே தான் இருக்கானா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. "அக்கா அக்கா கீழே குனிங்க" அப்படின்னு சொல்லிட்டு மியா கூப்பிடுது. "என்ன சொல்லு" அப்படின்றாங்க. "அக்கா நீ சொன்ன அந்த திமிரு பிடிச்சவன் இங்கே தான் இருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்போ நம்ம ஜெயஹோ, "மியா இங்கே வா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. "என்ன பன்னி பொம்மையா? எப்படி கரெக்டாக கெஸ் பண்ண? நீங்கள் தான் அன்னைக்கே சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பன்னி பொம்மையை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுது. "அண்ணா நீ எனக்கு என்னைக்காவது வாங்கி கொடுத்துருக்கியா" அப்படின்னு சொல்லி கேட்குது. "இதோ உனக்கும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. அப்போ மோமோக்கு ஏதோ லைட்டாக டவுட் ஆகுது. இந்த பொம்மையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மோமோவும் மோமோவோட ஃப்ரெண்டும் மார்னிங் ஷாப்பிங் போயிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு, "என் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த பொம்மையை நான் கொடுக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கோம். அந்த பொம்மை மாதிரி இருக்கே. அப்போ நம்ம சேஹோப் கிட்ட அதை பற்றி கேட்கலாமா? இல்லைல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுது. அப்போ இவனுக்கு அந்த பொண்ணு கிஃப்ட்டா குடுத்தானா? இத ஏன் இந்த பாப்பாங்களுக்கு குடுத்துட்டான்? அப்போ உனக்கு புடிக்கலையோ? இல்ல நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, தென் எல்லாமே சேர்ந்து இப்ப ட்ரெயின்ல அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க அந்த பீச்சுக்கு. சேஹோப்பு, மூமு உள்ள போறாங்க. அப்ப மியா வந்துட்டு குடுகுடுன்னு நடுவுல ஓடி வருது. மியாவ போய் ஜன்னல் சீட் கிட்ட மூமு உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஜேஹோப் வந்துட்டு, "எனக்கு தான்ப்பா ஜன்னல் சீட்டு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் உட்கார்றாரு. ஜங்ஷி ஓடி வந்து, "அண்ணா ஒழுங்கா அந்த பிளேஸ விடு. அது எனக்கு தான் வேணும்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் முடியாதுப்பா. நான் தான் இங்க உட்காருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்றாரு. "அப்ப நான் மோமோ அக்கா கூட போய் உட்காந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஜங்ஷி போகும்போது அப்படியே புடிச்சு இழுத்து ஒரு மடியில உட்கார வச்சுக்கிறாரு. "ஒழுங்கா இங்கே உட்காரு. உனக்கு ஜன்னல் சீட்டு தானே வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. தென் மோமோ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சரி எல்லாத்துக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு மியாவுக்கு கொடுக்குறாங்க. தென் அப்படியே நம்ம ஜங்ஷிக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஜங்ஷியோட அம்மா அப்பாவுக்குலாம் கொடுக்குறாங்க. தென் அப்படி இவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. பட் ஜேஹோப்புக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. மியா அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, "அக்கா நீங்கள் ஏன் ஜேஹோப்புக்கு கொடுக்கல" அப்படின்னு சொல்லி கேட்குது. தென் இப்படியே இவங்க 2 பேரும் பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. மோமோவும் ஜேஹோப்பும். இவங்க அம்மா அப்பாலாம் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாங்கெல்லாம் ஃபோனில் ஏதோ நியூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாங்கெல்லாம் நடக்கிற கதையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. "இங்கே வா நம்ம ஜேஹோப்புக்கும் மோமோக்கும் கண்ணிலே வார் போயிட்டுருக்கு. மியாவும் ஜங்ஷியும் அப்படியே அந்த பன்னி பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க." லாஸ்ட்டாக கேட்குறேன், "உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கேட்குறாங்க. "இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. "அதானே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி வாங்க தோணும்?" "ஆமாம் உனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா என்ன? உனக்கும் தானே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. "ஆமாம் நீ இப்போ என்ன சொன்ன? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? உனக்கு தெரியுமா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுற்றுறதா நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அதான் தெரியுமே, என் ஃப்ரெண்டு உனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தானே இந்த 2 பொம்மையும்" அப்படின்றாங்க. "எந்த ஃப்ரெண்டு?" அவங்க பேரை சொல்கிறாங்க. "ஓ அது உன் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமாம் அது என் ஃப்ரெண்டு தான். அவள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா. ஆனால் அது நீன்னு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். சரி என்னமோ ஹாப்பியாக இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னது அவன் உண்மையாலுமே உன் ஃப்ரெண்டா? அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவள் தான் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு பின்னாடியே அலைவா. ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்படி இந்த கிஃப்ட்டை என் ஃப்ரெண்டு மூலியமாக என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. இதை என்ன பண்ணுறது? பார்க்க அழகாக இருக்குது, தூக்கி போடவும் முடியல. அதான் மியா கிட்டேயும் ஜங்ஷி கிட்டேயும் கொடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு. இப்போ மியாவும் ஜங்ஷியும் 2 பேரும் கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. "இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? இப்படி நீங்கள் சண்டை போடுறது நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க கோவப்படுவாங்கல்ல, கோச்சிப்பாங்கல்ல. நம்ம அம்மா அப்பா எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நானும் மியாவும் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. கை கொடுங்க" அப்படின்னு சொல்லுது. "அடைச்ச இதுங்களுக்கு ஒரு வேலை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் திரும்பிக்கிறாரு. "இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் 2 பேரும் கேர்ள் நாங்கள் 2 பேரும் பாய் எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம மியா, "நீங்கள் 2 பேரும் அப்போ பேசிக்கவே மாட்டீங்களா? இப்படியே சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்களா? நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குது. "நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் அம்மா அப்பா ஏன் கஷ்டப்பட போகிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட கேட்குறாங்க. "ஆமாம் நம்மளாம் ஒன்றா இருக்கோம். நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு மியா கேட்குது.
பாரியா இந்த வயசுலயே எவ்வளோ தெளிவாக பேசுகிற, ஆனால் உன் அக்காவும் தான் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் சொல்கிறாங்க. நான் கத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், அவள் தானே பேசிகிட்டு இருக்கா, நீ எதுக்கு இப்போ என்ன இழுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப்பை கேட்குறாங்க. அதுவா, எனக்கு ரொம்ப ஆசை உன்னை இழுக்கணும்னு அதான் அப்படின்றாங்க. கிட்டலாம் யார் வாய் கொடுத்து மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மோமோ திரும்பிக்குது. அப்படி அமைதியாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படியே நம்ம ஜங்ஷியோ மியாவோ அப்படியே ஒரு மாதிரி கூடுறாங்க ஜேஹோப்பை. நீங்கள் ஏன் இப்படி என்ன பார்த்துட்ருக்கீங்க, அவள் தான் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா, நல்லாவே தெரியுது யார் சண்டை போடுறான்னு. இந்த இவங்கெல்லாம் பீச்சுக்கு வந்துடுறாங்க. அப்போ அம்மாவும் அப்பாங்கெல்லாம் அங்கே இடத்தெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேஹோப் கிட்ட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படுது, இதெல்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு. அப்போ நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் ஜங்ஷியும் குதிக்குதுங்க. இல்லை வேணாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்களும் வருவோம் அப்படின்றாங்க. அப்போ மோமோவோட அம்மா வந்துட்டு, போமா ஜேஹோப் மட்டும் எப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவான், அவன் கூட போய் ஹெல்ப் பண்ணுன்றாங்க. இல்லைம்மா என்னாலாம் போக முடியாது, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்லுது. அப்போ அம்மா திட்டுறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோவுக்கு போகிறாங்க. ஜேஹோப் சிரிக்கிறாரு, ஏன்னா அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்களா அதனால். யாருக்கோ இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போலயே, நான் எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கினது யாருக்கோ இல்லை, நீ என்ன தானே சொல்கிற, என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் 2 பேரும் எதுக்கு தான் அப்படி சண்டை போடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் ஜங்ஷியும் கத்துறாங்க. உங்களை யார் ஃபஸ்ட்டு 2 பேரையும் கூட்டது அப்படின்னு சொல்லிட்டு மோமோவும் ஜேஹோப் சேர்ந்து கத்துறாங்க. அப்போ நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு, உனக்கு அப்புறம் பாப்பாங்களுக்கெல்லாம் சன்ஸ்க்ரீம் வாங்கு, நான் வேணால் போயிட்டேன் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் இதை வாங்கிட்டுருக்கேன் ஜங்ஷி கூப்பிட்டு போய் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம மோமோவும் மியாவும் போயிட்டு சன்ஸ்க்ரீம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு 2 பையனுங்க வரானுங்க. இந்த சன்ஸ்க்ரீம் போட்டால் நல்லா இருக்காது, இங்கே கொடுங்க நான் ஒன்று போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு சன்ஸ்க்ரீம் எடுத்து காட்டுறானுங்க. இல்லை எங்களுக்கு எது வாங்கணும்னு தெரியும், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லுது. பாரியா இந்த குட்டி வயசில் நீ இப்படி பேசுகிறியா, இங்கே வா இந்த சன்ஸ்க்ரீமை போடுன்னு சொல்லிட்டு அந்த பையனுங்க வம்பிழுத்துட்ருக்கானுங்க. இதை நம்ம ஜங்ஷி நோட் பண்ணிவிட்டு, அண்ணா அங்கே பாரேன் மோமோ அக்காவையும் மியாவையும் யாரோ வம்பிழுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வம்பிழுக்கெல்லாம் இல்லை, அவள் பாரு நார்மலாக தான் இருக்கா, சும்மா தான் பேசிகிட்டு இருப்பா போல் அப்படின்றாங்க. இரு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுங்க தொட வரானுங்க. அண்ணா அங்கே பாரு இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி கத்துது. ஜேஹோப் இதை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு, இங்கே வா உனக்கு சன்ஸ்க்ரீம் தானே போடணும், எனக்கு போட்டு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரு. அட உன்ன மாதிரி பையனுக்கு போடணுன்னா நான் இவனுக்கே போட்டு விட்ருவேனே, எனக்கு அந்த பொண்ணுக்கு போட தான் இஷ்டம் அப்படின்றாங்க. அந்த பொண்ணுக்கு போடணும்னா அதுக்கு நீ என்னை தாண்டி போகணும் அப்படின்றாரு. தென் நம்ம மோமோ பின்னாடி போய் ஒருத்தன் தோவா அவனுக்கு போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிக்க போகிறான். அப்போ நம்ம ஜேஹோப் டக்குன்னு மோமோ கையை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு. இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அவனுங்க அப்படியே நார்மலாக போயிடுறானுங்க. நம்ம ஜேஹோப்பும் மோமோவும் அதே போஸ்ட்லேயே நிற்கிறாங்க. இதை நம்ம ஜங்ஷியும் மியாவும், இங்கே பாரு இந்த போஸை, அண்ணா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ தான் ஜேஹோப் ரியலைஸ் பண்ணிவிட்டு விட்றாரு. தென் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மியாவும் ஜங்ஷியும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரேன் மோமோ அக்கா ஜேஹோப்பையே பார்த்துட்ருக்காங்க. தென் 4 பேரும் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஜங்ஷியும் மியாவும் கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து டான்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம மோமோ ஜேஹோப்போட டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் திரும்பி பார்க்குறாரு. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்கிறாங்க. பரவாயில்ல, அந்த இடத்துல எந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம மோமோ டக்குன்னு டிஷர்ட்டை விட்டுட்டு, நீ எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம மோமோவை பார்க்குறாங்க. லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஷையாக நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜேஹோப்புக்கு லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது. ஆமாம் நான் எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கையில் இருக்கிறது கூட நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லை வேணாம் உன்கிட்ட ஆல்ரெடி நிறையா இருக்குது, பரவாயில்ல கூட, பொண்ணுங்களை என்றைக்குமே இப்படி சுமக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறாரு. இதனாலவே மோமோக்கு இன்னும் ஜேஹோவை பிடிச்சிருது. திடீர்னு மியாவும் ஜங்ஷியும் வேகமாக ஓடுதுங்க. என்னாச்சு இந்த பிள்ளைங்க 2 இப்படி ஓடுதுங்கன்னு சொல்லிட்டு ஜேஹோ பார்த்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மியா அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நம்ம போய் பிடிக்கணும் அப்படின்றாங்க. இல்லை வீடு அவங்க போட்டோம், இதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனாங்க இப்படி நடந்துச்சு, அதை நீங்கள் இப்படி பண்ணீங்க அந்த மாதிரி நினச்சின்னு சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல வீடு அப்படின்றாங்க. ஆமாம் நீ ஏன் இதை இவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி என் அம்மா உன் அம்மாவும் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம 2 பேர்த்தையும் தனியாகவே அமுச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கு தான் மேரேஜுக்கே நம்மளை தனியாக விட்டு போனாங்க. ஆனால் நமக்கு ஒருத்தர் தெரியாதுல்ல, இதனால் மீட் பண்ணிப்போன்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ உனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி அந்த டான்ஸ் கிளாஸில் தான் இல்லை அந்த என் தங்கச்சி கூட என்னை கூப்பிட்டால அந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்றாரு.
ஓ! அப்போ நானும் உன்ன அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம அப்படியே ஷையாக நிற்கிறாங்க. இப்படிலாம் நிற்காத, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ எப்போதும் கோவப்படுவியே அந்த மாதிரியே இரு அப்படின்றாரு. தென் சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் போயிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நம்ம ஜேஹோப்போட அம்மா அப்பாவும் மூமோட அம்மா அப்பாவும் பயப்படுறாங்க. உனக்கு வந்து எதுவுமே ஆளலம்மா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எதுவும் அப்படி அப்படி எப்படி அக்காவுக்கு ஆகும், ஜேஹோப் தான் ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றினாங்களே, என் அண்ணன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷி சொல்லுது. ஆமாம்மா ஜேஹோப் அண்ணா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மியா பாப்பாவும் சொல்லுது. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்காங்க. ஆர்மிஸ் இதோட மை லவ்லி பாய் ஃப்ரெண்ட் ஜேஹோப் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.